சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்தது தான். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில். பார்த்தீங்களா, யாருக்கு விரோதமா? இது நம்ம ஒரு நாளாவது யோசனை பண்ணியிருக்கிறோமா? ஜெபிக்கல, அனுதினமும் நம்ம ஜெபிக்கல, தனிப்பட்ட முறையில் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம்? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நாம் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. பாருங்க, ஒரு நாள் ஜெபத்தை விட்டுடுறோம், ஒரு வாரம் விட்டுடுறோம், ஒரு மாதம் ஜெபத்தை விட்டுடுறோம். ஜெபம் என்பதை குறித்து அதை குறித்து நம்ம முக்கியப்படுத்துறது இல்லை. மற்ற காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம பாவம் பாவம் என்று பிரசங்கிக்கிறோம், பயப்படுறோம், சந்தோஷம். ஆனால் இது ஒரு முக்கியமான பாவம். பாருங்க, ஒரு தேவ பிள்ளை, ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஆலயத்துக்குள் இருக்கிற ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் ஜபம் என்ற அது ஒரு உயிர் மூச்சாக இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. மூளை செய்யாததை முழங்கால் செய்யணுவாங்க. ஜபம் இல்லாத வீடு குறை இல்லாத வீடு, எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் என்னதான் நம்ம பண்ணுறதில்ல, ஜபம் நம்ம பண்ணுறதில்ல. பாருங்க, ஆனால் அவர் சொல்றார் பார்த்தீங்களா, அந்த ஜபத்தில் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் சொல்றார். என்ன பாயிண்ட் சொல்றாரு? மறுபடியும் படிங்க. பாஸ்டர் கரெக்டாக சொல்றாரு பாருங்க. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்காதது பாவம். நமக்காக நம்ம ஜெபிக்கலன்னா கூட ஆண்டவர் கோபித்துக் கொள்ள மாட்டார். ஏன்னு சொன்னா நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்காமலே சில காரியங்களை கத்த நம்ம கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. எப்படி உங்க பிள்ளைகள் கேட்காமலே உங்க பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொடுத்துட்றோம். அவங்களுக்கு படிப்பு தேவை என்பதை நம்ம அறிந்து தேடி கொடுத்துட்றோம். பாருங்க, அவங்க கேட்குறாங்களா? கேட்கறது இல்லை. நாமே அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போய் ஸ்கூலில் விட்டு படின்றோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவனுக்கு என்ன தேவை, படிப்பு தேவை. அதுபோல் சில விஷயங்களே நாம் கேட்டாலோ கேட்கலனாலோ நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? நமக்கு கொடுத்து நம்ம பவிஷ்யத்தை பாதுகாத்து அவர் வழி நடத்துவா. ஜெபித்தா இன்னும் அதிகமாக கொடுப்பான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சேவைகளை கேட்கும் போது தருவான். ஆனா இந்த ஜெபம் அது அல்ல, மற்றவர்களுக்காக. அவர் அழகா சொல்றார் பாருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கலைன்னா நான் யாருக்கு விரோதமா பாவம் செய்கிறவனா இருக்கிறேன்? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறவனுக்கு. அப்ப சபைக்குள்ள இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, சபைக்குள்ள இருக்கிற நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும்.